ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடந்த முக்கியமான 3 விஷயங்களை 3 நிமிஷத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். தளபதி விஜய் ரசிகர்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஷாக் நியூஸ் காத்துட்ருக்கு. என்னென்னா, ஜனநாயகன் படத்துடைய நடந்த ஹைகோர்ட் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திடீர்னு வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது வெறும் சட்ட முடிவா இல்லை ஒரு பெரிய அரசியல் சிக்னலா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சென்சார் போர்டு கிட்ட சில கட்ஸுக்கும் எதிரான பட தயாரிப்பு நிறுவனம் வந்து போட்ட வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக கேபிள் நிறுவனம் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. கோர்ட்டு வழியில் போடுறதை விட ரிவைசிங் கமிட்டி வழியாக போனாக்கா சீக்கிரமாக சர்டிஃபிகேட் கிடைக்கணும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுபடி பார்த்தாக்க ஆல்மோஸ்ட் 1920 இதெல்லாம் 26 அந்த ஃப்ரைடே டார்கெட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரி, இது ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் கிட்டத்தட்ட நவம்பர்லேருந்தே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமே ஆயிடுச்சு. இதனால் விஜய் ரசிகர் மட்டும் இல்லாமல் கோலிவுட் முழுக்க எதிர்பார்ப்பு வந்து உச்சத்தில் இருக்குது. ஸ்பெஷலாக டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாமே வந்து அவளை காத்துட்ருக்காங்க. இப்போதைக்கு தகவல் வந்தபடி பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளேயே படம் ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, பொலிட்டிக்கல் ஆங்கிளில் என்ன நடக்குது? ஆனால் இது ஒரு பெரிய கேள்வி. என்னென்னா, விஜய் அரசியல் என்ட்ரி காரணமாக தான் இந்த படத்துக்கு அதிக தடைகள் வருதா, இல்லை ஜனநாயகன் ஒரு படம் மட்டும் இல்லை அது ஒரு அரசியல் செய்தியாக பார்க்குறாங்களா? ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான தள்ளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வழக்கை வாபஸ் வாங்கினது சரியான முடிவா, இல்லை விஜய் ரசிகர்களுடைய என்ட்ரி காரணமாக? இல்லை உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து முழுக்க வந்து ஒரு படமாக பார்க்கணுமா இல்லை அரசியலாக பார்க்கலாமான்றதை நீங்கள் தான் முடிவு சொல்லணும். ரெண்டாவது, பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டில் என்ன மேஜரான இம்பேக்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவருடைய ஃபேக்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு வரலாற்று நாளிலே சொல்லலாம். உலகத்தரமான ஜாகுவார் லேண்ட் ரோவருடைய கார் தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைத்திருக்கிறாரு. இதனால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகிற லாபம் என்னென்னு தெரிஞ்சிங்கன்னா, கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள இந்த ஜேஎல்ஆர் ஆலை 5,000க்கும் மேற்பட்ட நேரடி வேலைவாய்ப்புகளை வந்து தரப்போகுது. 10,000க்கும் மேற்பட்ட இன்டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லக்கூடிய மறைமுக வேலைவாய்ப்பையும் தரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இனி ஜாகுவார் ரேஞ்ச் ரோவர் கார்கள் மேட் இன் தமிழ்நாடு அப்படின்ற அடையாளத்தோட உலகம் முழுக்க வந்து பயணிக்க காத்துட்ருக்கு. இந்த ஆளை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவின் ஆட்டோ கேபிட்டலாகவும் மாறுறதுக்கு ஒரு பெரிய புரட்சியாக வந்து இது அடித்தளமாக இருக்குன்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் கார் தயாரிப்பிலும் தமிழ்நாடு முன்னிலைமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது. சரி, இந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு நல்லதா, உங்கள் மாவட்டத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களா? இதனால் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கணும் என்ன நினைக்கின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. இதுதான் வந்து ஹாட் டாபிக்ஸ். ஒன்று எலக்ட்ரிக்கல் டாட்டா ஃபேக்ட்ரி திறந்ததும் விஜயோடைய அரசியல் பின்னணியும் மற்றதெல்லாம் நாமளும் எப்படி போயிட்டுருக்க முடியும் அப்படி தான் போயிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் வேறு நியூஸை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.